Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்போட்டா மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ்ட் சப்போட்டாவை எடுத்துக்கோங்க. அதில இருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து வெச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட 1 கப் பால் சேர்க்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிக்கிட்டோன்னா அந்த சப்போட்டா நல்லா அரைஞ்சிரும் ஸ்மூத்தாக. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட மீதி இருக்க பால் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சப்போட்டா மில்க் ஷேக் வேணும்னா ஒரு 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் ரெடி. இது உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது அப்படின்னா 1 கப் பாலுக்கு பதிலாக நீங்கள் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்டு மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வால்நட்ஸ் மேலே ஆட் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.